Hi friends, welcome to Conquer. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதணும், யூபிஎஸ்சியில் ஆன்சர் ரைட்டிங் எதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2019ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டு கிரிட்டிக்கலி அனலைஸ், டிஸ்கஸ், அனலைஸ் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சியில் என்ன மாதிரி டைரக்டிவ் வேர்ட்ஸ் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி குரூப் 1ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சமா மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க எப்படி வேர்ட் லிமிட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் யூ ஹேவ் வேர்ட் லிமிட்ஸ் பிளஸ் மார்க்ஸும் வந்துட்டு 10 மார்க் 15 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப டிஎன்பிசியோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும், நம்ம ஜென்ரலைஸ்டா மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் திங் எதை மைண்ட்ல வச்சுக்கணும்னா சிலபஸ் என்ன அப்படிங்கறதா. ஏற்கனவே நம்ம ப்ரிலிம்ஸுக்கும் இதே தான் பேசியிருந்திருப்போம். சிலபஸ் 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 அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. சிலபஸோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கணுங்கிறதுக்கு ப்ரிலிம்ஸ்ல எப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்றோமோ அதே மாதிரி தனியா கொஸ்டின் பேங்க்ஸ் உங்களோட மெயின்ஸுக்குமே இருக்கு. தனியா அந்த கொஸ்டின் பேங்கை வாங்கிக்கோங்க. இல்ல ஆன்லைன்லயே கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அனலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா, இல்ல ஃபேக்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி, இல்ல புக்ல இருக்கிறது அப்படியே நம்ம எழுத முடியுமா, இல்ல சிலதுல நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னும் வந்துட்டு அனலைஸ் பண்ணி கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு நமக்கு கிளாரிட்டி வரணுங்க. ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளால எந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியா இல்லாத போதுதான் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிச்சு ஏதோ ஒண்ணு எழுதி வைக்கிறோம், அது திருப்பி ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்றோங்கிறத தாண்டி கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க இத்தனை தடவை மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அது அனலைஸா இருக்கட்டும், எக்ஸாமினா இருக்கட்டும், கிரிட்டிக்கலி அனலைஸ்னு என்ன மாதிரி வார்த்தை கொடுத்திருந்தாலும் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். தி தேர்ட் திங் தட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே என்ன அப்படின்னா 3 மணி நேரம் தான் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஹாரு. டைம் லிமிட் இஸ் வெரி லெஸ், 3 hours. நம்ம காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு 100 மார்க்ஸுக்கு தான் எழுதியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்டே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான பதட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம 250 மார்க்குக்கு எழுத போறோம், 3 மணி நேரத்துல எழுத போறோம் அப்படிங்கிறது. ஆனா இதுல எதை நீங்க இந்த எழுதுறதுல வந்துட்டு நம்ம எல்லாம் படிச்சது இது வரைக்கும் நம்ம ஒரு கிரீன் ரெவல்யூஷனே கொஸ்டின் வந்திருக்குன்னா கூட நம்ம கிரீன் ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு நார்மல் பார்க்லேல இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா எழுத முடியாது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல ஸ்பெசிபிக்கா நீங்க எதை பத்தி பேசணும், கிரீன் ரெவல்யூஷனால வந்த இம்பாக்ட்ஸ் கேக்குறாங்களா, இல்ல எதனால கிரீன் ரெவல்யூஷனுக்கு போனோங்கிற மாதிரி கொஸ்டினை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல அப்படின்னு வரும்போது இந்த கொஸ்டினை புரியல அப்படின்னா நீங்க படிச்சது எல்லாத்தையுமே எல்லாரும் எழுதுவாங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போற கேண்டிடேட்ஸுக்கு பேசிக்கா எல்லா நாலேஜும் இருக்கும். அப்ப உங்க கொஸ்டினுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் மத்த கேண்டிடேட்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறத எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோமா. ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் கொடுக்கக்கூடிய டைம் 7 மினிட்ஸுங்க. அதுக்குள்ள நீங்க எழுதிடணும். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால மத்த கொஸ்டின்ஸை ஃபினிஷ் பண்ண முடியாது. தட் வில் பிகம் எண்ட் அப் இன் அ வெரி பிக் ப்ராப்ளம். சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா. ஏன்னா இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலியமா தான் இந்த கொஸ்டினுக்கு நான் இப்படிதான் ஆன்சர் எழுதணுங்கிற மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டக் இட் இன் யோர் மைண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் ஆஃப் டைம்குள்ள வந்துட்டு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். செகண்ட், யூ ஹேவ் டு பி ஆல்வேஸ் பிவேர் ஆஃப் திஸ் வேர்ட் லிமிட். 150 வேர்ட்ஸ் எழுத சொல்றாங்களா, 250 வேர்ட்ஸ் எழுத சொல்றாங்களா பார்த்துட்டு நீங்க கவுண்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு டைம் கிடையாது கவுண்ட் பண்றதுக்கெல்லாம். அப்ப இது எப்படி நாங்க கரெக்டா எழுதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 150 வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு பேப்பர் இல்ல 1.5 பேப்பர் ஷீட்ஸ் கிட்ட வரும், பேஜஸ் கிட்ட வரும். Whereas when you take 250 marks, 2 pages to 2.5 pages to the maximum. ஸோ அப்ப அதுலயே வந்துட்டு நீங்க எழுத எழுத அது என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட வேர்ட் லிமிட்டோட ஸ்டிக் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும். And the next thing that you have to be very careful is beware of your time. 150 மார்க்ஸுக்கு எழுத 150 வேர்ட்ஸ் எழுத சொல்றாங்க. அந்த கொஸ்டினுக்கு 10 மார்க் தான் கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. யூபிஎஸ்சி 10 மார்க் தான் கொடுக்குறாங்க. 150 வேர்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 6 நிமிஷத்துக்குள்ள அந்த கொஸ்டின் எழுதிடணும். அப்ப 6 நிமிஷத்துக்குள்ள எழுதணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் ஆஃப் டைம் எதுக்கு இருக்கணும், 1 or 2 minutes ஆஃப் டைம் வந்துட்டு உங்களோட ரீஸ்ட்ரக்சரிங் ஆர்
ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு 1 மினிட்டுக்குள்ள ஸ்ட்ரக்சர் பண்ணிடுங்க. மீத இருக்கக்கூடிய 5 மினிட்ஸ்க்குள்ள மேக் ஷூர் நீங்க அந்த கரெக்டான வேர்ட் லிமிட் கரெக்டான டயத்துக்குள்ள எழுதணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் டைரக்டிவ் வேர்ட்ஸ். இது என்ன டைரக்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னே நம்ம எடுத்துப்போமே. இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு டிஸ்கஸ் ஆர் கிரிட்டிக்கலி அனலைஸ் தி கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீங்க என்ன பண்ணும், கிரீன் ரெவல்யூஷன் என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் கொடுத்தது, நெகட்டிவ்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர்ஸ் வந்துட்டு எழுத ஆரம்பிக்கணும். இல்ல எக்ஸாமின், ஸோ எக்ஸாமின் அ பர்டிகுலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இது ஒரு மெடிக்கல், நான் எப்பயுமே எப்படி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்குவேன்னா, எக்ஸாமின் அப்படின்னு வார்த்தை இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல பண்ற எக்ஸாமினேஷன். ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட் வர்றதுக்கு இந்த இந்த நோய் இது வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான காசஸ்னால இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. பிளஸ் இந்த நோய் வந்திருக்கனால என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ், அதே வார்த்தை தான் அந்த எக்ஸாமின் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கும். அப்ப எக்ஸாமின் அ பர்டிகுலர் ஸ்கீம் இல்ல எக்ஸாமின் த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த சிச்சுவேஷனை எது காஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது. இல்ல கம்யூனல் வயலன்ஸ் இன் இந்தியா பத்தி கேக்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் எக்ஸாமின் த கம்யூனல் வயலன்ஸ் ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் கொஸ்டின் வருதுன்னா அப்ப கம்யூனல் வயலன்ஸை என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் காஸ் பண்ணுது, இதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க என்ன வேலை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாமின் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை எப்படி என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் பண்ணும், கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணும், கிரிட்டிக்கலி எக்ஸாமின் வரும்போது வாட் இஸ் தி பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் எழுதணும். டிஸ்கஸ், டிஸ்கிரைப் இதுக்கெல்லாம் வந்துட்டு தனியா ஒரு தடவை நீங்க வந்துட்டு நோட் பண்ணி டிக்ஷனரியில மீனிங் போய் பார்த்து வச்சுப்பீங்களோ, என்ன பண்றீங்களோ ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸுக்கு நீங்க வரணும். இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ் தான் உங்க இதுல வந்துட்டு என்ன டாபிக்ல இருக்குன்னு இருக்கும்ல, நீங்க டாபிக் படிக்கும் போதே கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இதுக்கு எதுக்கு அடியில இருக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு பேசிஸ்ல வருதா, இல்ல ஓஷன் சலைனிட்டி பத்தி பேசுறாங்கன்னா ஜியோகிராபிக் அடியில வருதா அப்படிங்கிற பாத்தி அவங்க டாபிக் வந்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். ஆனா இந்த டாபிக்ல என்ன மாதிரி ஆன்சர் எழுதணுங்கிறது எதுதான் சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ் தான் சொல்லும். இந்த மாதிரியான ஒரு அனலைஸ், இது ஒரு பேசிக்கா வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களோட மெயின்ஸ் எழுதுறதுக்கு. The next thing is daily வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் ஆச்சும் எடுத்து எழுத வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்பயுமே மெயின்ஸ் எழுதும் போது எது தெரியுமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இனிஷியலா மெயின்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம எழுதுனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்ல வந்துட்டு நாங்க கை வைக்க போறோம் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வரவே வராது. ஈவன் இன் மை மெயின்ஸ் எனக்கே எது பிரச்சனையா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் வந்துட்டு ப்ராப்ளமே. ஏன்னா நமக்கு உள்ள இருக்க மேட்டர் எல்லாம் நிறைய தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இது எப்படி ரொம்ப அழகா இந்த ஏன்னா உங்களோட இன்ட்ரோடக்ஷனை பொறுத்து தான் நீங்க உள்ள என்ன எழுத போறீங்கங்கிறதே நீங்க எக்ஸாமினேஷன் ரிவைவ் பண்ண போறவங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க, யார் கரெக்ட் பண்ண போறாங்களோ. அப்ப உங்களோட இன்ட்ரோடக்ஷன் எழுதும் போது நீங்க எய்தர் ஃபேக்ட்ஸ் கொடுக்கலாம், இல்ல டெஃபினிஷன்ஸ் கொடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்க, அர்பனைசேஷன் பத்தி பேசுறீங்கன்னா இந்தியால பாப்புலேஷன் இவ்வளவு வந்துட்டு டெவலப் ஆகும் ஆஸ் பர் திஸ் பர்டிகுலர் ரிப்போர்ட், சோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு இதை கோட் பண்ணலாம். அண்ட் மெயின்ஸுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ஸ் இல்லாம போக முடியாது. ஃபேக்ட்ஸ் வந்துட்டு டிஎன்பிசி அளவுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா மனப்பாடம் பண்ணணும். சில ஃபேக்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சில ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தாங்க நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியும். அந்த ஃபேக்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய 60%, 80% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறத பத்தி பேசுறீங்கன்னா 10% ஆஃப் ரிசர்வேஷன், 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2019, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். சோ தட் யாரு உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எடுத்து காமிக்கிறீங்க, சி என்னோட பேப்பர்ல வந்துட்டு நீங்க என்ன கேட்டீங்களோ அது இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த சில கீவேர்ட்ஸை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் திங் வேற என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய மேப்ஸ் வந்துட்டு உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. ஜியோகிராஃபி படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரி படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸா இருக்கட்டும் நிறைய வரைஞ்சு பழகியிருப்பாங்க. இதுவே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வச்சிருக்க பசங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இந்த மேப்பிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைகள் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க டயக்ராமேட்டிக்கா காமிக்கும் போது அது என்ன ஆகும்னா உங்க ஆன்சரை எலிவேட் பண்ணும். பிளஸ் இது உங்களுக்கு டைம் சேவிங் கூட. ஏன்னா நீங்க ஒரு 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 சாயில் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேக்குறாங்கன்னா கூட ரெட் சாயில், பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க சாயில்ல தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா, ஒரு மேப்ல எந்தெந்த இடத்துல இருக்கு, பிளஸ் இதுல எது பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்கு. எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன்ஸ் இந்தியால எங்கெங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, எந்தெந்த செஸ்மிக் ஜோன்ஸ்ல எதெதெல்லாம் வந்துட்டு ஹை ரிஸ்க்ல இருக்கு, எதெதெல்லாம் ஜோன் 2, ஜோன் 5ல இருக்கு அப்படிங்கிற மாரியான டிஃபரன்சியேஷன் நீங்க மேப்லயே பண்ணும்போது, எக்ஸாமினருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனும், பொண்ணும் பயங்கர கிளாரிட்டியா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளோ கிளியரா, கிளாரிட்டியா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் it is vital for the examiner. Concept wise clarity is most important. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கா இருக்கட்டும் சரி, யூபிஎஸ்சி எழுதுறவங்க, கான்செப்ட் உங்களுக்கு கிளாரிட்டியா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஆன்சரை வேணாலும் ஒரு ஃப்ளோவா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிடலாம். அதனாலதான் எப்பயுமே வந்துட்டு நான் கிளாஸ்ல சொல்லும் போதா இருக்கட்டும், இல்ல செஷன்ஸ் வீடியோல சொல்லும் போதா இருக்கட்டும், பசங்களுக்கு கான்செப்ட் புரியுதா அப்படிங்கிறது தான் என்னோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். உங்க கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அது உங்க மெயின்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்டர்வியூ லெவல்ல என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இன்டர்வியூ இப்போ அனலிட்டிக்கல் ஃபார்மேட்ல தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. எடக்கு முடக்கா சில கேள்விகள்லாம் வந்துட்டு உங்களை வந்துட்டு கார்னர் பண்ற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன், ஒரு க்ளோஸ்டான சிச்சுவேஷன்ல போடுற மாதிரி தான் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நாலேஜ் பேஸ்டு வந்துட்டு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அனலிட்டிக் ஃபார்மேட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்துட்டு டிஎன்பிசில இருக்கக்கூடிய டிஎன்பிசில என்ன மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்க. இது போன வருஷம் கொஸ்டின் பேப்பர். டிஸ்கஸ் தி நீட் ஃபார் லான்ச்சிங் த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, கிரிட்டிக்கலி அனலைஸ் தி டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ அப்போ வார்த்தைகள்லாம் எப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கலி அனலைஸ், டிஸ்கஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு when you take இதுக்கு முன்னாடி பார்த்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரூல்டு ஷீட்ஸா தான் இருக்கும். எவ்வளோ லைன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதா இருக்கும். வெரிஸ் யூபிஎஸ்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேப்பரே இப்படிதான் இருக்கும். மேல யூபிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி பிளஸ் ரெண்டு சைடும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அப்ப நீங்க எப்பயுமே எழுதி பழகும் போது எப்படி எழுதி பழகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட் புக்ல தயவு செஞ்சு எழுதி பழகாதீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஒஸ்டான பிஹேவியர் உங்களோட யூபிஎஸ்சிக்கு. ஏதாச்சும் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட A4 ஷீட் கிட்ட தான் இருக்கும். பெரிய சைஸ் ஸ்கேல் இருக்கும்ல, அதுல 4 சைடும் எட்ஜஸ்ல லைன் போட்டு இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ல தான் நீங்க என்னவே பண்ண போறீங்க அப்படின்னா எழுதவே போறீங்க. அப்ப எவ்வளவு இடம் கன்ஸ்டன்ட் இதுக்குள்ளதான் நீங்க டயக்ராம் போடணும். டயக்ராம் போடும்போது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சோ அப்ப பாடி ஆஃப் தி ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். இந்த இன்ட்ரடக்ஷன்ல நீங்க மினிமம் 2 to 3 லைன்ஸ் வந்துட்டு எழுதி ஆகணும். அந்த 2 to 3 லைன்ஸ்குள்ள நீங்க பாடி ஆஃப் தி சப்ஜெக்ட்ல என்ன எழுத போறீங்க அப்படிங்கறத கிளாரிட்டியா சொல்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப வளவளன்னு கதையெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் when it comes to the main body அப்படின்னு வரும்போது இத வந்துட்டு பேராகிராஃப் மூலியமா எழுதுனா இட் இஸ் மச் மோர் பெட்டர். பாயிண்ட்ஸா வந்துட்டு டிஎன்பிசில தான் எழுத சொல்லுவாங்க. யூபிஎஸ்சில இட் இஸ் நாட் சஜஸ்டட் டு ஹேவ் இட் இன் பாயிண்ட் ஃபார்மேட். ஏன்னா அவங்களோட கொஸ்டின்ஸே வந்துட்டு லிஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பிரசன்ட் இன் யோர் கான்ஸ்டிடியூஷன், லிஸ்ட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களோட யூபிஎஸ்சில வரவே வராது. ஸோ இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ், டிஸ்கிரைப், எவாலுவேட், கமெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க பாயிண்டா எழுத அவசியம் கிடையாது. அதை வந்துட்டு நிறைய பேர் ஆதரிக்கிறதும் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் டு பி இன் சம் கைண்ட் ஆஃப் பேராகிராஃப். ஆனா இந்த பேராகிராஃபுக்கு வந்துட்டு நீங்க என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ் போடணும். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ பத்தி பேசுறாங்க அப்படின்னா what are the issues and the challenges with respect to the environmental EIA notification 2020 அப்படின்னு ஏதாச்சும் கொஸ்டின் வருதுன்னா இஷ்யூஸ் பத்தி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல, அப்போ உங்களோட சப் ஹெட்டிங்ஸ்ல இஷ்யூஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன. அப்ப எக்ஸாமினருக்கு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த கீவேர்ட்ஸை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறது கிடையாது, ஏன் அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க அப்படின்லாம். சோ அப்ப கொஸ்டின்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த இடத்துல பசங்க இஷ்யூஸ் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகே ஃபைன், ஹி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்துட்டு பேராகிராஃபா வித் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் கொடுத்து எழுதுங்க. அதே மாதிரி சேலஞ்சஸ் எழுதுனதுக்கு அப்புறமாட்டி you'll go with this conclusion. ஏன்னா கொஞ்சமான டைம் ஸ்கேல்ல தான் எழுதணும் அப்படிங்கும் போது உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல you have to be very conscious that நம்ம கொடுக்கக்கூடிய questions
குவாலிட்டியா இருக்குதா அப்படிங்கறதா. எல்லாருமே மெயின்ஸ்ல வந்துட்டு நாங்க கம்ப்ளீட்டா பேப்பர் முடிச்சுட்டுலாம் வருவோம் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. which means that quality of your answer is much more vital. quality is vitalங்கிறத மட்டும் மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when it comes to conclusion அப்படின்னு வரும்போது make sure that நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டிடேட், ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங், இது என்ன பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷனோட, யாருக்கும் அலைன் ஆகாத மாதிரியான, கவர்மெண்ட்டையே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி கிரிட்டிக்கலி அனலைஸ்ங்கிற கொஸ்டின்ஸ், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸையே அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்குள்ள இருக்கு அப்படிங்கறத சொல்லும் போது தட் இஸ் அகெயின் அ நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், எந்தெந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கறத கோட் பண்ணாலும் சரி, இல்ல இது என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, வாட் குட் பி ஃபர்தர் டன் அப்படிங்கறதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல எழுதும் போது யூ ஆர் அ பாசிட்டிவ் பர்சன், இந்த மாதிரியான ஒரு சிவில் சர்வெண்ட் தான் இந்தியாவை எடுத்து வழி நடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை வந்துட்டு நீ அவங்களுக்கு தரக்கூடிய மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கணும். அண்ட் இது வந்துட்டு யூபிஎஸ்சில இருந்து எடுத்த கொஸ்டின், 2019ல இருந்து எடுத்திருக்கேன். 2019ல பேப்பர் நம்பர் 3ல கேட்ட ஒன் ஆஃப் தி கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின். இது எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 250 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் எதுக்காக இந்த கொஸ்டின் வந்திருக்கும்னா, உப்பா ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 அமெண்ட் பண்ணி இது வரைக்கும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை தான் ஒரு ஆர்கனைசேஷனை தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் டெசிக்னேட் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைய பண்ணியிருக்க அமெண்ட்மெண்ட் படி ஒரு இண்டிவிஜுவலை கூட டெரரிஸ்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணலாம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய இப்போதைய செக்யூரிட்டி என்விரான்மெண்ட் இந்தியால எப்படி இருக்கு, பிளஸ் இந்த மாதிரியான சேஞ்சஸ், இந்த மாதிரியான ஆக்ட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி என்விரான்மெண்ட் சிச்சுவேஷன்களை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு எதை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் எதுக்காக, என்ன ரீசன்ஸ்க்காக இந்த உப்பா ஆக்டை அப்போஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் 250 வேர்ட்ஸ். whereas இது வந்துட்டு ஜிஎஸ் நம்பர் பேப்பர் 4ல இருந்து 10 மார்க்ஸுக்கு 150 வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ பப்ளிக் லைஃப் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். அண்ட் தென் யுவர் செல்ஃப், தன்னை மட்டுமே நினைக்க கூடாது, அவரோட டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேசிக் பிரின்சிபல் பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய. இதுல ஏதாச்சும் மூணத்தை மட்டும் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுங்க, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான டைரக்டிவ் வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்றாங்க, எதை பத்தி பேச சொல்றாங்க. அப்ப இதுல கான்டெக்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் தான் கான்டெக்ஸ்ட், இதுதான் டாபிக். இதுல வந்துட்டு தீஸ் ஆர் தி டைரக்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்க. ஸோ இதை கிளாசிஃபை பண்ண முதல்ல வந்துட்டு போய் கொஸ்டின் பேப்பரை எடுத்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். ஆனா என்ன பிராக்டிஸ் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க, நான் பிராக்டிஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட்டுங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி the more number of questions you write for mains, it is very good for your mains. உங்களுக்கு ஸ்பீடு வந்துட்டு கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே உங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது the kind of energy that you will get is phenomenal kind of energy. ஸோ அதனால மேக் ஷுர் நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறது. ஆனா அது எல்லாமே எப்பதான் வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது தான். பிளஸ் உங்களோட ஆன்சர் மத்த ஆன்சர்ஸை விட கொஞ்சம் ஒரு படி மேல இருக்கணும். இல்ல எல்லாரும் மாதிரியும் ஒரே அகாடமியோடது இல்ல ஒரே சிஸ்டமே பார்த்துட்டு இருக்காம ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்க, உங்க சிலபஸ்ல இருக்க கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு மல்டிபிள் சோர்சஸ், உங்க கான்செப்ட் கிளாரிட்டிக்கு போனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மோர் நம்பர் ஆஃப் ரிசர்ச் யூ டூ, உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கே கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆன்சர்ஸ்ல ஃப்ளோ ஆஃப் ஆன்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். அங்க போய் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்க போறதே கிடையாது அப்படிங்கறது ஆல்வேஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். அங்க போய் நீங்க தெரிஞ்ச ஆன்சரை பெர்ஃபெக்டா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணும் அப்படிங்கிறது. நீங்க டயக்ராம்ஸ் போடலாம், ஃப்ளோ சார்ட்ஸ் போடலாம், வென் டயக்ராம்ஸ் மாதிரி ஏதாச்சும் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம், மைண்ட் மேப்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வாட் எவர் யூ டூ, உங்களோட ஆன்சர் மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கணும் அப்படிங்கும் போது டூ யுவர் ஓன் ரிசர்ச். எந்த அகாடமிஸ் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணணும்னு இல்லாம நீங்க தனியா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நானே சில பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே என்னோட
என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே அதே பாயிண்ட்ஸ் தான் அவங்க மைண்ட்ல நிக்கும். உங்கள விட என்னோட ஆன்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது, ஐ வில் புட் இன்னும் மோர் எஃபர்ட்ஸ் ஆன் இட். அதே மாரி உங்களோட ஆன்சர் மத்த எல்லாரோட ஆன்சரோடயே டிஃபரெண்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உங்களோட ஆன்சர் மத்தவங்க ஆன்சர விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கணும். ஒரு அதனால மேக் ஷூர் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் வச்சுக்கோங்க. அத ஃபாலோ பண்ற உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் பேட்டர்ன் அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க. ஆல்வேஸ் தி யூனிக் வில் ஆல்வேஸ் வின் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்துட்டு குடுக்க தேவையான என்னென்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வித் திஸ் மெயின்ஸ். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கர் ஐஎஸ். தேங்க்யூ.